ஷான், உங்க அப்பாக்கும் அவர் பொண்ணு வயசுல இருக்கிற ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கு, அது உனக்கு தெரியுமா? சும்மா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. அப்பா வீட்டில் இருந்தால் போர் அடிக்குதுன்னு வாக்கிங் போகிறாரு. ஊர் 1000 பேசும், அதான் கேட்டுருப்பியா? வாக்கிங் போறவர் தான் டிப் டாப்பா கிளம்பிட்டு போவாங்களா? அது உனக்கு தப்பா தெரியலையா? சும்மா லூஸ் மாதிரி தான் பேசாத. என் கூட வா, அவர் என்ன பண்றாரு நான் காட்டுறேன். அங்க பாரு. சரி வாப்பா, என்னன்னு கேட்கலாம். அப்பா, என்னப்பா இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களால அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட தலை காட்ட முடியல. யாருப்பா இது? இங்க நின்று பேசிட்டு இருக்க? ஏன் சொல்ற? ஒன்றும் புரியல. உனக்கு புரிஞ்சிருந்தா இப்படிலாம் பண்ணுவியா? உன் பொண்ணு வயசு இருக்கும், அந்த பொண்ணு கூட நடு ரோட்ல பேசிட்டு இருக்க. உங்களை பத்தி தான் யோசிக்கல, அட்லீஸ்ட் எங்க 2 பேரை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சிருக்கலாம்ல. வாக்கிங் போறேன்னு இப்படிதான் வந்து பேசிட்டு இருப்பியா? அவருக்கு தான் அறிவு இல்லைனா உங்களுக்கு எங்க அறிவு போச்சு? உங்க அப்பா வயசு இருக்கும் அவருக்கு, அவர்கிட்ட எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் நிப்பாட்டுறீங்களா? எப்படி இப்படிலாம் பேச உங்களுக்கு மனசு வருது? இப்படிலாம் பேச உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அசிங்கத்தை பத்தி நீ பேசுறியா? உன்னை விட பெரிய ஆள் கூட நடு ரோட்ல நின்று சிரிச்சு பேசிட்டு இருக்க, உனக்கு அசிங்கமா இல்ல? சிரிச்சு பேசினா தப்பான கண்ணோட்டத்துல தான் பாப்பீங்களா? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? 10 நாளைக்கு முன்னாடி உங்க அப்பாவை பக்கத்துல இருக்க ரோட்ல நான் பார்த்தேன். ஒரு நிமிஷமா, இந்த ஃபோனில் மெசேஜ் வர மாட்டேங்கிறது. கொஞ்சம் எனக்கு என்னென்னு பார்த்துட்டு சரி பண்ணி தர மாட்டீங்களா? சரிங்கப்பா, கொடுங்க. இப்போ இருக்காதுன்னு பாருங்க. ஆட்ட, ரொம்ப தேங்க்ஸ்மா. சரிப்பா, நீங்க எந்த ஏரியா? உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நான் பக்கத்து ஊரில் தான் இருக்கேன். அப்படியா பா? அப்படியே நீங்க எங்க அப்பா மாதிரியே இருக்கீங்க. உங்களை நான் அப்பான்னு கூப்பிட்டுமா? இதில் என்னமா இருக்கு, அப்படியே கூப்பிடுமா. உங்களுக்கு பசங்க யாரும் இல்லையா? இருக்காங்கம்மா, ஆனால் என்ன அவங்க சுமையாக பார்க்குறாங்க. என் பையன் நல்ல வசதியாக இருக்கான், ஆனால் எப்போவுமே பிஸியாக இருக்கான். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால யாருமே எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கம்மா. எங்கிட்ட பாசம் காட்ட யாருமே இல்லைம்மா. எல்லா வசதியும் இருந்தும் நான் ஒரு அனாதையாக இருக்கேம்மா. மனசு விட்டு பேச யாருமே இல்லைம்மா. கவலைப்படாதீங்கப்பா, எனக்கும் அப்பா இல்லை. 2 வருஷம் முன்னாடி தவறிட்டார். பேசவும் யாரும் இல்லை. நீங்க பேச வரீங்களாப்பா? கண்டிப்பாக வரேம்மா, நீ என் பொண்ணு மாதிரிம்மா. சரிங்கப்பா. நம்மளோட அப்பா அம்மா நம்ம கிட்ட எதிர்பார்க்குற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நம்ம அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேச மாட்டோமான்னு தான். அதை தவிர வேற ஒண்ணுமே அவங்க எதிர்பார்க்கல. நானும் எங்க அப்பா அம்மா கூட உட்காந்து பேசுனதெல்லாம் ரொம்ப கம்மி தான். ஆனால் எங்கள் அப்பா இப்போ இல்லை. ஆனால் இப்போ தான் புரியுது பேசியிருக்கணுமோ அப்படின்னு. முதல்ல உங்கள் அப்பா அம்மா கூட உட்காந்து டெய்லியும் கொஞ்சமாவது பேசுங்க. வயசாயிடுச்சுன்னா ஒவ்வொரு அப்பா அம்மாவும் நமக்கு குழந்த மாதிரி. அவங்க பேசுகிறத உட்காந்து கொஞ்சமாவது கேளுங்க. உங்ககிட்ட நான் கேட்குறது ஒரே விஷயம்தான், உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீங்களாம் கொஞ்ச நேரமாவது உட்காந்து பேசுங்க ப்ளீஸ். உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். பா, என்னப்பா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இருக்கிற சொத்தெல்லாம் அவனுக்கு எழுதி கொடுத்துட்டா நான் என்னப்பா பண்ணுவேன்? எல்லாமே உனக்கு தானேப்பா பண்ணுறேன். சின்ன வயசுலேருந்து அவனுக்கு ஒன்றுமே பண்ணலை. டேய், எதுடா காலங்காத்தால வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? யார் நான் பிரச்சனை பண்றேனா? சொத்துல பங்கு கேட்டா அதுக்கு பிரச்சனை பண்றதா அர்த்தமா? அப்போ ரெண்டும் சண்டை போடாதீங்கப்பா. என்னங்க ஆச்சு தம்பி? என்னப்பா? தம்பி தொம்பிலாம் சொல்லிட்டு வராதீங்க அண்ணி. அவங்கள்ட்ட இல்லாததையா கேட்கறேன், இருக்கிறத தானே கேட்கறேன். தம்பி, சின்ன வயசுலேருந்து அவனை படிக்க வைக்க காசு இல்லை. அவன் வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தையே அவன் தான் பார்த்துக்கிட்டான். அவனுக்கு ஒன்றுமே பண்ணலைப்பா. டேய், எதுடா காலங்காத்தால பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இப்போ உனக்கு காசு கொடுக்கறதுலாம் பிரச்சனையா? ஏன் உனக்கு காசுல கொடுத்ததே இல்லையா? இங்க பாருங்க, உங்ககிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்குன்னா உங்க காசுல போய் சந்தோஷமா இருங்க. என்னடா ரொம்ப பேசுறேன்? நானும் பார்த்துட்டே இருக்கேன். உனக்கு எதுவுமே பண்ணாத மாதிரி ரொம்ப புலம்புற. நம்ம சாப்பாட்டுக்கே வழி இல்லாதப்போ உன் ஃபீஸை யார் கட்டினான்னு நினைக்கிறேன்? அப்பா, அதெல்லாம் எதுக்குப்பா சொல்லிட்டு நீ இருப்பா. இந்த பாரு, நீ கேட்கிற நிலத்தை விற்கிற நிலைமைக்கு வந்துச்சு.
அந்த நிலத்தை விற்க விடாம ராத்திரி பகலா உழைச்சு நம்ம கடனெல்லாம் அடிச்சது யாரு? உனக்கு கஷ்டமே தெரியாம வளர்த்துட்டோம், அதான் பிரச்சனை. நான் இப்போ உன்னை அடிச்சது கூட உங்க அண்ணன் நீ போனதுக்கு அப்புறம் ஏம்பா அடிச்சிங்கன்னு கேட்பான். உன் பேர்ல அப்படி பாசம் அவனுக்கு. உங்க அண்ணன் அவர் படிப்பெல்லாம் விட்டுட்டு உனக்காக கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சாரு, அதெல்லாம் நீ மறந்துட்டல? ஏய், உனக்கு சொத்து கொடுக்க கூடாதுன்னா இல்லடா. அவனுக்கு நான் எதுவுமே பண்ணினது இல்லடா. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். உன்னை படிக்க வச்சு இவ்வளவு சம்பாத்தியம் இருக்கேன்னா அதுக்கெல்லாம் உன் அண்ணன் தானே காரணம். நீ வெளியில போன 4 பேர் உன்னை மதிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் உன் படிப்பு. அதை கொடுத்தது உன் அண்ணன். நான் மன்னிச்சிருங்கண்ணா. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சிருக்கீங்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சு. மணிப்பெல்லாம் கேட்காதோம், நீ புரிஞ்சுக்கிட்டல, அதுவே சந்தோஷம் தான். சரிண்ணா. உன் பொண்டாட்டி என்ன வேலை பண்றான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்பா எதுக்குப்பா கத்திட்டு இருக்கீங்க? யாருக்கிட்ட ஃபுட் டெலிவரி வேலைக்கெல்லாம் போறான்? பக்கத்து வீட்டு பாகிரா சொல்லிதான் எனக்கே தெரியும். நம்ம குடும்ப மானத்தை வாங்குற அவன். தெரியாம அதை கேட்குறேன். நாளை பின்ன யாராச்சும் வந்து உன் மருமக என்ன பண்றான்னு கேட்டா ஃபுட் டெலிவரி பண்றான்னு சொல்ல முடியுமா? என்னால அசிங்கமா இருக்காது எனக்கு? சொந்தக்காரங்கெல்லாம் நம்மளை என்ன நினைப்பாங்க? அப்பா அவங்களுக்கு நம்ம குடும்ப நிலைமையை பத்தி என்ன தெரியும்? நான் ஏதாச்சும் நாளைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? அவங்க கிட்ட வரணும். நாளைக்கு எங்கேயாவது வெளியில போகும்போது தைரியமா வெளியில தலை காட்ட வேணாம். இதை வந்துட்டான் குடும்ப மானத்தை கொத்தோடு அறுக்கிறதுக்கு. மாமா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். என்னங்க, நான் போயிட்டு வரேன். யாரு கேட்டு நீ இந்த வேலைக்கு போற? அப்பா அவ யாரை கேட்கணும்? அவளோட புருஷனா? அவ வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கே உரிமை இல்லை. நீ சும்மாருடா. சொந்த பந்தம் எல்லாம் வேணும்னு நினைக்கிறியா இல்லையா? மாமா, நம்ம வீட்டுல சூழ்நிலை சரியில்லாம கஷ்டப்படுறதுனால தானே மாமா நான் வேலைக்கு போறேன். நீ வேலைக்கு போய் நம்ம குடும்ப மானத்தை வாங்கினதெல்லாம் போதும். வேலையை விட்டுட்டு வீட்டோட கடை. போதும்பா, அவ வேலைக்கு போறது அவ விருப்பம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப அந்த பிரச்சனை இல்லை. எதனால? மலர் வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் அந்த கடன் எல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கா. நீங்க போதும், மாமாவை சத்தமா பேசாதீங்க. சும்மாரு. அவரு நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நின்றக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்காரு. அவங்க எல்லாம் யாரு? நம்ம கஷ்டப்படும் போது கையை கட்டி நின்றவங்க தானே. நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் போது அவங்க ஒரு நாளாச்சும் வந்திருக்காங்களாப்பா? ஆமா மாமா, நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை பார்த்து தப்பா பேசினவங்க தான் மாமா இங்க அதிகம். நம்ம வேலை தான் நமக்கு சோறு போடும். இந்த கௌரவம் மரியாதைக்காகலாம் நம்மளே நம்ம வாழ்க்கையை எப்படி மாமா கெடுத்துக்கிறது? 5 மாசத்துக்கு முன்னாடி நம்ம மல்லிகை கடை வச்சு நடத்திட்டு இருந்தோம். லாஸ் ஆயிடுச்சு. யாராச்சும் வந்து உதவி பண்ணாங்களாப்பா? அது கூட விடுங்க. நம்ம அம்மா ஹாஸ்பிட்டலில் முடியாமல் படுக்கும்போது ஒருத்தராச்சும் வந்து பார்த்தாங்களாப்பா? கடமை கூட யாரும் வந்து பார்க்கலப்பா. நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்காத சொந்தக்காரங்க நமக்கு தேவையில்லப்பா. மாமா, நமக்கு வர பிரச்சனையை பார்த்து கை கூப்பி சிரிப்பாங்களே தவிர நம்மளை பத்தி யாருக்கும் எந்த கவலையும் இருக்காது மாமா. ஆமாம்மா, அவங்க இடம் சொல்லுவாங்களோ இவங்க இடம் சொல்லுவாங்களோன்னு நினச்சி என் நிறைய முடிவை மாற்றிக்கிட்டேன். இவ்வளோ நாளா நான் ரொம்ப மோசமாக இருந்துட்டேன். என்னை மன்னிச்சிருப்பா. ஐயோ மாமா, மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. நம்மளை பத்தி கேவலமா நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும். அவங்களுக்காக இல்லைனா கூட நமக்காக நம்ம வாழ்ந்து காட்டணும் மாமா. அக்கா, ஏதாச்சும் ஹெல்ப் வேணா சொல்லுங்கக்கா, நானும் பண்றேன். இப்போதானே உனக்கு கல்யாணம் இருக்கு, கொஞ்ச நாள் ஜாலியா இரு. அதுக்கப்புறம் இந்த கிச்சனுக்குலாம் வரலாம், சரியா? அக்கா, காலையில இருந்து ரொம்ப நேரமா நீங்க மட்டுமே கிச்சன்ல வேலை பார்த்துருக்கீங்க. ஏதாவது சொல்லுங்கக்கா, நானும் பண்றேன். இல்லடா, பரவாயில்ல. எதுக்கு காயெல்லாம் வெளியில் இருக்கு? எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம் இல்லை? சிப்பிடி யூஸ் பண்ணலன்னா ஆஃப் பண்ணுங்க, சரியா? கரெக்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் மளிகை சாமான் மாதம் அதிகமாகுது, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. சரி மாமா, பார்த்துக்கிறேன். ஆஃப்டர்நூன் என்ன குக் பண்ணலாம்? சிக்கன் செய்யலாமா? 2 பேரும். ஏமா நீங்க 2 பேரும் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? கிச்சனில் என்ன லைட் எரியுது? அந்த ஃபேனை ஆஃப் பண்ணல. போன மாதம் 13,000 ரூபா கரண்ட் பில்லு. ஏசி அனாவசியம் போனால் ஆஃப் பண்ணுங்க. நேற்றுக்கு பார்த்தேன் உங்கள் பெட்ரூமில் ஏசி அனாவசியமாக ஓடிட்டு இருக்கு. மாமா,
சரி மாமா, நான் பார்த்துக்கிறேன். அக்கா, ஃப்ரிட்ஜில் நேற்று வச்ச பிரியாணி இருக்கு, நான் எடுத்து குப்பையில் போட்டுறவா? சாப்பாடு வேஸ்ட் பண்ணலாம். சரிடா, போட்டுரு. எதுக்கு சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறீங்க? எவ்வளோ தேவையோ அவ்வளோ செய்யுங்க. எதுக்கு சாப்பாடு எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு தூக்கி குப்பையில் போடுறீங்க? சாப்பாடு என்ன சும்மாவா வருது? சரி மாமா, நான் பார்த்துக்கிறேன். பிரசாந்த் சாப்பிட வரல, அதான் மிச்சமாயிடுச்சு. சரி, ஆனால் சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க. மலர், நீ ஏன் கோவமா இருக்குன்னு எனக்கு புரியுது. பின்ன என்னக்கா, மாமா நம்ம என்ன பண்ணாலும் எல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் எல்லா விஷயத்துலயும் மூக்க வேற நுழைச்சுக்கிட்டு, எல்லார் வீட்லயும் மாமியார் தான் இப்படி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க மட்டும் மாமா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. நீங்களும் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. மலர், உனக்கு மாமா பத்தி எதுவே தெரில, அதான் நீ இப்படி பேசுற. மாமா பத்தி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நீ இப்படி பேச மாட்டேன். உன்னை பார்க்கும்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்குற மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி தான் நானும் இந்த வீட்டுக்கு வரும்போது மாமா எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார். எனக்கும் கோவம் வந்துச்சு. ஆனால் அத்தை ஒரு நாள், அத்தையும் மாமாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சொத்தெல்லாம் சேர்த்தாங்கன்னு சொன்னாங்க. மாமா சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது மலர். இந்த வீடு, இந்த சொத்தெல்லாம் ஒரே நாள் வந்ததில்லை. மாமா ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கினது தான் இது எல்லாமே. எல்லா அப்பாவுமே அவங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் நம்ம பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம மாமாவும் ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சொத்துமே மாமாவோட சம்பாத்தியமும் அத்தையோட சிக்கனமான சேமிப்பும் தான். இன்னைக்கு வரைக்கும் மாமா ஏசிலாம் ஆன் பண்ணாதீங்க, ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டதே கிடையாது. ஏன்னா அனாவசியமாக செலவு பண்ணாதீங்க மட்டும்தான் சொல்லியிருக்காரு. மாமா மேல எனக்கு பயங்கரமா கோவம் இருந்ததுக்கா. ஆனா நீங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறம் அவர் மேல எனக்கு அதிகமா மரியாதை தான் கூடியிருக்கு. அதனால தான் மலர், மாமா என்ன சொன்னாலும் அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட நான் பேசுறது இல்லை. நானும் இனிமேல் எந்த விதத்திலையும் மாமாவை எதிர்த்து பேசணும்னு கூட நினைக்க மாட்டேன். சரி மலர். சாரா, சாப்பாடு செய்யலையா? இல்ல. ஏன் செய்யல? பசிக்குது. சொல்லியிருந்தா வெளியவே சாப்பிட்டு வந்திருப்பல்ல. இங்க பாருங்க, நைட்டெல்லாம் ஊரை சுத்திட்டு வீட்டுக்கு லேட்டா வருவீங்க. உங்களுக்கு நான் சமைச்சு போடணுமா? என்னால சமைக்க முடியாது. ஏய், நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு டேரக்டா வீட்டுக்கு தாண்டி வரேன். நீ சொல்றத பார்த்தா நான் ஊரை சுத்திட்டு வர மாதிரி பேசுற. என்னால இப்ப சமைச்சு தர முடியாது. வேணும்னா நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா ஏன் இப்படி உயிரை வாங்கி தொலைகிற? பசாம எங்கேயாச்சும் போய் தொலை. போறேன், எங்க அப்பா வீட்டுக்கே நான் போறேன். போ. என்னம்மா பேக்கோட வந்திருக்க? அப்பா, எனக்கும் அவருக்கும் இன்னைக்கு பயங்கரமான சண்டை. இனிமேல் நாங்க போறதா இல்ல. சரிம்மா, எங்கேயே இரு. அக்கா, மதியானம் சமைக்கல, நீங்க மட்டும் சமைச்சு வச்சிடுறீங்களா? எது, நான் சமைக்கணுமா? என்ன வந்தோடனே சமைக்க சொல்றீங்க? ஆமாம்மா, நானும் தம்பி காலையில டிஃபன் சாப்பிட்டோம். மதியானம் இன்னும் சமைக்கல. அதான் நீ வந்துட்டு அதான் சமைச்சு போடுமா. சரி. அப்புறம்க்கா, நைட்டுக்கு என்ன சமையல்? டேய், என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? என்னம்மா கோவப்படுற? இல்லப்பா, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். வேலை மட்டும்தான் சொல்லிட்டே இருக்கான். நீங்களும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அங்க இருந்து சண்டை போட்டு வந்தேனே, என்ன ஏதுன்னு யாராச்சும் கேட்டீங்களா? வந்ததுல இருந்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு வேலை மட்டும் சொல்றீங்க. அங்க அவர் என்ன ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டாரு. நீங்க என்னடானா எல்லா வேலையும் என்னையும் பார்க்க சொல்றீங்க. அப்பா தம்பி நீங்க 2 பேரும் இருக்கீங்கன்னு தான் நான் இங்க வந்தேன். நீங்களே இப்படி பண்ணா எப்படிப்பா? இதுக்கு நான் அங்கே இருந்துருவேன். நான் போறேன். அக்கா, அங்க என்ன நடந்துச்சு, உங்க 2 பேத்துக்கும் என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னவா பார்க்குற? நீ கிளம்பும்போது மாப்பிள்ளை எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அக்கா, ஏன்க்கா தப்பெல்லாம் உங்க மேல வச்சுட்டு மாமாவை சொல்றீங்க? இருடா மாடி, நீ இந்த வீட்டில் இருக்கும்போது எப்படி வேணாலும் இருக்கலாம்.
ஏன்னா இது உங்கள் அப்பா வீடு. ஆனால் இது புகுந்த வீட்டுக்கு போயாச்சுன்னா எல்லாமே நீதாம்மா பார்த்துக்கணும். எப்படி இந்த வீட்டில் மூஞ்சி சுழிக்காமல் எல்லா வேலையும் செஞ்சோம், அந்த மாதிரி புகுந்த வீட்டில் செஞ்சேன்னா இங்கே வந்திருக்கிற அவசியமே இல்லைம்மா. அம்மா இல்லாத பொண்ணு ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேம்மா. அது தப்புன்னு சொல்ல அளவுக்கு நடந்துக்காதம்மா. புகுந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் வந்தால் அதை நான் வாமான்னு சொல்லி பழகிட்டேன்னா அது குடும்பத்துக்கு நல்லா இருக்காதும்மா. அதனால தான் நானும் தம்பியும் அப்படி பண்ணிடும். சாரிப்பா, என்னை மன்னிச்சிருங்க. அவரை புரிஞ்சுக்காம நான் அவரை எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இங்கே வந்துட்டேன். இனிமேல் உங்கள் பேரை காப்பாற்றுற மாதிரி நடந்துக்கிறேன்ப்பா. எல்லாரும் காஃபி எடுத்துக்கோங்க. இருந்தாலும் உனக்கு பெரிய மனசுரா. வீட்டு வேலைக்காரிய உனக்கு ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுற. டேய், நீ எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டடா. அவன் என் ஒய்ஃப் மலர்றா. ஒய்ஃபா? ஒரு கிராமத்து பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணியிருக்க? ஆமாடா, இதில் என்ன தப்பு? நான் உங்கள் வீட்டு வேலைக்காரின்னு நினச்சேன். வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாம்ல. இல்லைடா, கேட்டேன்டா. எல்லா வேலையும் அவளே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா. வீட்டுக்கு எதுக்கு வேலைக்கு ஆளலாம்? இவளே பார்க்க வீட்டு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கா. மலர், நீ போய் லஞ்ச் ரெடி பண்ணு. இல்லைடா, நீ காலேஜ் படிக்கும்போது உன் பின்னாடி லவ் பண்ணுற நிறையா பொண்ணுங்க சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்க யாரையுமே நீ கண்டுக்கல. ஏன் இவங்கள மாதிரி ஒரு கிராமத்து பொண்ணை நீ கல்யாணம் பண்ணியிருக்க? இல்லை, எனக்கு புரியல. உன் ஒய்ஃபு பார்க்கவே கிராமத்து பொண்ணாட்டம் அவுடேட்டடாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் படிப்பறிவு கூட இல்லை போல. அவள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்தாவே வேலைக்காரி மாதிரி இருக்கா. ஏன் உன் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல. எங்களை பாரு, we are made for each other. காஃபி கப் மட்டும் கொடுத்தாருங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கண்ணை எங்க வச்சிட்டு இருக்க? இந்த ட்ரெஸ்ஸோட விலை என்னன்னு தெரியுமா? முதல்ல பேசிக் டீசென்ஸ் கூட இல்லாம என்னோட மூடே ஸ்பாயில் பண்ணிட்டேன். சீ, உள்ள போ மலர். சாரி ஆனந்தி, ஒரு நிமிஷம். ஏய், ஒரு பிரச்சனையும் இல்லை. காஃபி மக் தானே கீழே விழுந்துச்சு. இந்த மாதிரி சில வாட்டி எடுக்கும்போது கீழே விழதான் செய்யும். நம்ம தான் பத்திரமா பார்த்து எடுக்கணும். அடுத்த வாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இரு, சரியா? சரி, வா, அவங்ககிட்ட போய் சாரி கேட்கலாம். சாரிங்க, தெரியாமல் பண்ணிட்டேன். சரிங்க, நாங்க கிளம்புறோம். இல்லடி, கிளம்பிடுவோம். இந்த வெளில தான் வந்திருக்கோம். உன் லைஃப் இப்படி போகுது நினச்சாலே கஷ்டமாக தான் இருக்குது. ஏங்க, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. தள்ளி போய் பேசணும்னு கூட தெரியவேனா? பேசிக் சென்ஸ் கூட இல்லாம. உனக்கு அறிவு இருக்கா? நாங்கள் பேசிட்டு தானே இருக்கோம், நீ தள்ளி நிற்க வேண்டியதானே? நிப்பாட்டுங்க. என் ஒய்ஃபு படிக்காதவளா வேணா இருக்கலாம், ஆனால் உங்களை மாதிரி இண்டீசென்ட் கிடையாது. ரோடுன்னு கூட பார்க்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேணும்னா என் ஒய்ஃப் பார்க்க அழகாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு என் ஒய்ஃப் பார்க்க அழகாக தான் இருக்கா. உங்களை விட எல்லா விதத்துலையும் எனக்கும் என் ஒய்ஃபும் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகம். நீங்கள்லாம் ஸ்டேட்டஸில் வேணால் பார்க்க மேட்சிங்காக இருக்கலாம், ஆனால் மனசளவில் சுத்தமாக மேட்ச் ஆக மாட்டீங்க. சின்ன பிரச்சனை வந்ததுக்கே செகண்ட் ஸ்டாண்டர்ட் பையன் மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க. ஆனால் நானும் என் ஒய்ஃபும் அப்படி கிடையாது. நான் கோவப்பட்டா அவன் அமைதியாயிருவா, அவள் கோவப்பட்டா நான் அமைதியாயிருவேன். ஒரு வேளை 2 பேருமே சண்டை போட்டாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்களே பேசிப்போம். ஒரு நல்ல மேரேஜ்க்கு முக்கியமானது அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஸ்டேட்டஸ் இல்லை. எப்பவுமே ஒருத்தவங்களோட தோற்றத்தை வச்சு ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அவங்க மனசை வச்சு தான் அவங்களை ஜட்ஜ் பண்ணணும். அப்படி பார்த்தா என் பொண்டாட்டி உங்கள் 2 பேரை விட நல்லவ தான். ஏங்க, உங்க அப்பா இங்க இருந்து போலான்னு இருக்காரா இல்ல இங்கேயே தங்கிலான்னு இருக்காரா? இருடி, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வந்து 10 நாள்ல தங்கிட்டு போயிடுவாருன்னு பார்த்தா இங்கேயே இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க அப்பா பிளான் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பேரனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து தின்னே சொத்தை அழிக்கலாம் தானே பாக்குறாரு.
என்னால் ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். நானும் திட்டி பார்த்துட்டேன், அசிங்கப்படுத்தி பார்த்துட்டேன். ஆனா அவர் இங்கிருந்து போற மாதிரி எனக்கு தெரியலையே. என்னதாண்டி பண்ணுறது? நானும் சொல்லிட்டேன்டி. என் தம்பியோட வீட்டுக்கு போயிடுவாருன்னு பார்த்தா இங்கே இருக்காரு. அவர் எப்படி துரத்துருந்தாரு எனக்கு தெரியல. இங்க பாருங்க, இப்ப நீங்க போய் அவர்கிட்ட சொல்றீங்களா இல்ல நான் சொல்லவா? நான் சொன்னா அப்புறம் அசிங்கமா போயிடும் பாத்துக்கோங்க. கத்தாதடி, கேட்க போகுது. என்னால இனி அவருக்கு இங்க சோறாக்கி போட்டுட்டு இருக்க முடியாது. அவர் இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒழுங்கா அந்த கிழவனை இங்க இருந்து போக சொல்லுங்க. என்னதாண்டி பண்ண சொல்ற? வீட்டை விட்டு போகாம அந்த கிழமை என்ன டார்ச்சர் பண்றான். அந்த ஆள் இப்போ வீட்டை விட்டு போவான்னு நீ என்னைய டார்ச்சர் பண்ற? எனக்கு தெரியாது. உங்க அப்பா இங்க இருந்து போகணும். தம்பி, ஏய், அப்பா வராரு. நான் அப்படியே கிளம்புறேன்பா. ஏன்பா, என்னாச்சு? மாமா, ஏன் அதுக்குள்ள கிளம்புறீங்க? அப்புறமா போலாம்ல. வேணாம்மா, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுதாம்மா இருந்தேன். என்ன அப்படி பார்க்குறேன்? உனக்கும் என்ன பிடிக்கலன்னு தெரியும். நீ பேசுனதை நான் கேட்டு தான் இருந்தேன். நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கலப்பா. வயசானாலே இது ஒரு பிரச்சனை தான். அங்கே என்னடா உன் தம்பி பெத்த அப்பான்னு கூட பார்க்காம என்னை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டான். சரி, மூத்த பையன் இருக்காங்கிற நம்பிக்கையில் தான்ப்பா நான் இங்கே வந்தேன். அப்பா, அது வேணாம்பா, எதுவும் சொல்ல வேண்டாம். இதுக்கு மேலே நீ சொல்றதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லை. உங்க அம்மா அன்னைக்கே சொன்னா நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்ட்டு. நான் தான் பொம்பளை பிள்ளைலாம் எதுக்கு, நமக்கு தான் 2 பசங்க இருக்காங்களே, அவங்க நம்மளை பார்த்துப்பாங்கன்னு சொன்னேன். அப்படியே வேணுனாலும் 2 மருமக அவங்கள நம்ம பொண்ணு மாதிரி நினைக்கலான்னு சொன்னேன். இதெல்லாம் பார்க்கக்கூடாதுதான். உங்க அம்மா சீக்கிரம் போயிட்டா போல. நானும் போயிட்டேன்ப்பா. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஐயோ, நீ எதுக்குப்பா மன்னிப்பெல்லாம் கேட்குறேன்? என்னால உனக்கு எதுக்குப்பா வீடு சிரமம்? நீ உன் தம்பி மாதிரி என்னை கழுத்தை பிடிச்சி வெளியில் தடுறதுக்கு முன்னாடி நானே போயிடுறேன்பா. வயசானாலே ஒன்று சுடுகாட்டுக்கு போகணும், இல்லைனா முதியோர் இல்லத்துக்கு போகணும். என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. நான் போயிட்டு வரேன்பா. என்னப்பா, நான் போறேன்பா. மேடம், உங்கள் ஆர்டர். ஏன் கீரைலாம் ஸ்டாக்கே இருக்க மாட்டேங்குது ஆன்லைன்ல? கீரைலாம் 2 நாள் தான் எக்ஸ்பைரி டேட்டு. ஸோ அதனால் சீக்கிரம் தீந்துருது. ஓகே, எவ்வளோ ஆச்சு? 520 மேம். ஓகேப்பா, தேங்க்ஸ். ஓகே மேம். கீரைமா, கீரை. ஐயா கீரைக்காரரே, இங்க வாங்க. என்ன கீரைலாம் இருக்கியா? என்ன கீரை வேணுமா? அரைக்கீரை, சிறுகீரை, முருங்கைக்கீரை, பாலக்கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, எதை வேணுமா? அரைக்கீரை இருந்தா ஒரு கட்டு கொடுங்கய்யா. எவ்வளோ ஆச்சு? 50 ரூபாமா. எது இது 50 ரூபாயா? இதுக்கு போய் 50 ரூபாய் சொல்றீங்க? கட்டிலே இதுதான் சின்ன கட்டா இருக்குது. 50 ரூபாய்லாம் கொடுக்க முடியாது. 30 ரூபாய் இல்லை 40 ரூபாய் வேணா தரேன், வாங்கிக்கோங்க. கட்டுப்படி ஆகுதுமா. மார்க்கெட்டில் ஒரு கீரை கட்டு 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதில் ஒரு 10 ரூபாய் எங்களுக்கு லாபம் வரும். அதையும் நீங்கள் பேரம் பேசி கேட்டால் எப்படிமா? அதெல்லாம் முடியாதியா. 40 ரூபாய் வேணா தரேன், வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு வேணாம். சாரா, என்ன சத்தம் போட்டுட்டு இருக்க? இந்த சின்ன கட்டுக்கீரைக்கு 50 ரூபாய் கேட்குறாரு. நான் 40 ரூபாய் தான் கொடுக்க முடியும்னு சொல்றேன். அதுக்கு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிலாம் இல்லைப்பா. முன்ன மாதிரி இப்போ சரக்கெல்லாம் வரதில்லைப்பா. எல்லாமே ரேட் ஏறி போச்சு. மார்க்கெட்லேயே விலை சேர்த்தாம சொல்கிறாங்க. அதோட ஒரு 5 அல்லது 10 ரூபா சேர்த்து போட்டு விற்போம். அதில் வர காசுல தான் எங்கள் குடும்பத்தையும் அடுத்த சரக்கையும் வாங்குகிறோம். 50 ரூபா தானே கேட்குறாங்க, அதில் என்ன இருக்கு இப்போ? என்ன பேசிட்டு இருக்க அர்ஜுன்? இதுக்கு போய் யாராவது 50 ரூபாய் கொடுப்பாங்களா? இப்படி பொழைக்க தெரியாம இருக்கியே. ஏன் சாரா, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். காலையில் எல்லா பொருளையும் ஆன்லைனில் தானே வாங்கினேன். அது எவ்வளோன்னு கேட்டியா இல்லை பேரம் தான் பேசுனியா? லூஸ் அர்ஜுன், நீ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குற ப்ராடக்ட்டுக்கு யாராவது ரேட் கம்மி பண்ண முடியுமா? இல்லை, எனக்கு புரியல. காலையிலே எழுந்திரிச்சு இப்போ ஆன்லைனில் வாங்கின எல்லா பொருளையும் மளிகை கடையில் வாங்கியிருந்தேன்னு வைங்க, 300 ரூபாயோட முடிஞ்சிருக்கும். ஆனால் நீ என்ன பண்ண? ஆன்லைனில் ஆர்டர் பண்ண. அவன் கன்வீனியன்ஸ் சார்ஜு டேக்ஸ்ன்னு சொல்லி 520 ரூபா உனக்கு பில்லை கட்டிட்டான். உன் சோம்பேறி தரத்தினால நீ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற. ஆனால் இவங்க வீட்டு முன்னாடி வந்து வியாபாரம் பேசினா இவங்க கிட்ட பேரம் பேசுகிற. இல்லை, எனக்கு ஒன்று புரியல. நீ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறல,
அந்த கம்பெனிக்காரன் கோடி கோடியா லாபம் பார்க்கறான். அவங்களால ஒன்றும் கேட்கறது இல்லை. இவங்க ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு வித்தா இவங்ககிட்ட இப்படி பேரம் பேசிட்டு இருக்க. நம்ம எப்பவுமே நமக்கு மேலே இருக்கிறவங்க கிட்ட நம்ம அதிகாரத்தை காட்ட மாட்டோம், நமக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட தான் நம்ம அதிகாரத்தை காட்டுவோம். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் ஊர்ல விவசாயிகளும் குறைஞ்சிட்டு வராங்க. கரெக்ட் தான் அர்ஜுன். இப்போதான் என் புத்திக்கு உரைக்குது. ஐயா, என்னை மன்னிச்சிருங்க. நான் இப்படி உங்ககிட்ட பேரம் பேசியிருக்க கூடாது. பரவாயில்லம்மா, இனிமே எங்களை மாதிரி வியாபாரம் கிட்டலாம் பேரம் பேசாமல் இருங்க, அதுவே போதும். சரிங்க ஐயா. அண்ணா, இவங்க 2 பேர்த்துல ஒருத்தங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேண்ணே. அண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேம்மா. நீங்கள் 2 பேரும் என் தம்பியை லவ் பண்ணுறீங்களா? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஆனா ஆனந்தி என் கூட ஸ்கூல்லேருந்தே படிக்கிறாங்க. எனக்கும் அவளுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குண்ணா. மலர் என் ஆஃபீஸ் ஃப்ரெண்டு. அவங்க கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர்ண்ணா. ஆனந்தி பார்க்க லட்சணமாக புடவையில் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் அவங்கள ஈஸியாக பிடிச்சிரும். எனக்கு எப்பவுமே இந்த புடவை கட்டதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுதான் தமிழ் கலாச்சாரமும் கூட. அதே மாதிரி இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. அப்புறம் எனக்கு ரொம்ப சமைக்க பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டையும் ரொம்ப நல்லா க்ளீனாக பார்த்துப்பேன். அவங்க அப்பா அம்மாவை எங்கள் அப்பா மாதிரி பார்த்துப்பேன். இன்னொன்று என்னென்னா, அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டு நடந்துப்பேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது நல்லா தான் இருக்குது. மலர், நீங்கள் என்ன அமைதியாக இருக்கீங்க? உங்களை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். எனக்கு சாரீலாம் கட்ட தெரியாது. மாடர்ன் ட்ரெஸ் தான் கம்ஃபர்டபுள். எப்போவுமே இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன். அப்புறம் எனக்கு சமைக்கலாம் தெரியாது. பட் என் ஹஸ்பண்டை நல்லா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நான் பார்த்துப்பேன். அண்ட் உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச மாட்டேன். மனசில் என்ன படுதோ அதை ஓப்பனாக பேசிடுவேன். அண்ட் எனக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா யாராக இருந்தாலும் நான் கேட்டுடுவேன். சரி ஷான், நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற, நீயே முடிவெடு. அண்ணா, இவங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. இவங்க 2 பேருமே ரொம்ப நல்லவங்க. எனக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தெரியலண்ணா. அதனால தான் உங்ககிட்ட வந்தேன். நீங்கள் யாரை பார்த்து ஓகே சொல்கிறீங்களோ அவங்களே நான் கல்யாணம் பண்ணிப்பேண்ணா. நம்ம வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு சோலை, ஒரே நிமிஷம். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ எதுக்கு சாரியில் போற? அண்ட் ரொம்ப நல்ல பையன். அது இல்லாமல் 4 மாதத்துக்கு அப்புறம் அமெரிக்கா போகிறான். நல்லா சம்பாதிக்கிறான். இவனை விட ஒரு நல்ல பையன் கிடைக்கவே மாட்டான். அது இல்லாமல் அவங்க அண்ணன் ரோட்டில் குப்பை அள்ளுற வேலை செய்கிறாரு. அவருக்கு மாடர்ன் பிடிக்குமோ பிடிக்காது. ஆனால் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் புடவை கட்டினாவே நல்ல பொண்ணு தான். அதான் புடவையில் போகிறேன். எப்படி? அது இல்லாமல் ஷேனை முதல்ல அவங்க அண்ணன்கிட்ட இருந்து பிரிக்கணும். அதுக்கப்புறம் ஷேனை எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணிக்கலாம். எப்படி என் பிளான்? சொல்லு ஜான். கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? கல்யாண விஷயம் பேச போகிறா, ஒரு சாரி கட்டிட்டு போக மாட்டியா? இங்க பாரு ஜான், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவங்க முன்னாடி saree கட்டிட்டு போய் நின்று அவங்கள ஏமாத்த விரும்பல. நானா இருக்க தான் விரும்புறேன். நான் இப்படிதானே அவங்களுக்கு தெரிஞ்சா பின்னாடி இந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. அது மட்டும் இல்லாம ட்ரெஸ்ல அப்படி என்ன இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் மனசுதான். எனக்கு நல்ல மனசு இருக்கு. நான் அவங்கள என் அப்பா அம்மா மாதிரி பார்த்துப்பேன். இவர் சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது. குப்பை அள்ளுற நீ என்னை பத்தி தப்பு தப்பா பேசுறியா? ஷான், நான் யார்கிட்டையும் ஃபோன்லாம் பேசல ஷான். இங்கே பாரு, இவர் எனக்கு அப்பா மாதிரி. நான் முடிவு பண்ணிட்டேன், மலர் தான் எங்கள் வீட்டு மருமக. அப்போ உங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணு இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தா ஓகேவா? ட்ரெஸ்ஸில் என்னவா இருக்கு? மாடர்ன் ட்ரெஸ் போடுறவங்க எல்லாம் கெட்டவங்க, உன்ன மாதிரி சாரி கட்டுறவங்களா நல்லவங்களா? சொல்லு. ட்ரெஸ்ஸை வச்சு ஒருத்தர் நல்லவங்க கெட்டவங்கன்னு முடிவு பண்ண முடியுமா? இல்லை. புடவை கட்டுறவங்களாம் கெட்டவங்கன்னு நான் சொல்லலை. மாடர்ன் ட்ரெஸ் போடுறவங்களாம் நல்லவங்கன்னு நான் சொல்லலை. ஒருத்தரோட குணத்தை வச்சு தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாலும் முடிவு பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது மலர் உடம்புல ரொம்ப நல்ல பொண்ணு. என்னோட தகுதிக்கும் என்னோட தராதரத்துக்கும் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் நின்று பேசுனதே என் தப்பு. நான் கிளம்புறேன். வீட்டிலேருந்து பெரியவங்களை கூப்பிட்டு வந்துருமா, பேசிடலாம். இன்டர்வியூக்கு வேற டைம் ஆச்சு, சீக்கிரமா போ. ஒரு நிமிஷம், அங்க பாரு, யாருக்கும் அடிபட்டிருக்கு. ஐயோ பிரசாந்த், சீக்கிரம் ஆட்டோ கூட்டிட்டு வாடா. ரத்தம் நிறைய வந்துட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். மலர், உனக்கு என்ன பைத்தியமா?
இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா நம்மளால இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இப்படி ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு, நீ என்னடானா இன்டர்வியூக்கு போகணும்னு பேசிட்டு இருக்க? அவர் என்ன உன் சொந்தக்காரரா? இல்ல நான் தெரியாம தான் கேட்கறேன். மத்தவங்களுக்கு அது அக்கறை, உனக்கு எதுக்கு? ஒருத்தர் ரோட்ல இப்படி அடிபட்டு இருக்கும் போது எப்படிடா விட்டு போக மனசு வரும்? நீ வேணா இன்டர்வியூக்கு போ, நான் வரல. நான் இவரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். இங்க பாரு, நீ வேணா சமூக சேவை பண்ணு. யாரோ ஒருத்தருக்காகலாம் என்னால இன்டர்வியூ மிஸ் பண்ண முடியாது. அங்கிள் அங்கிள் அண்ணா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. ஆட்டோ அங்கிள், உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே உங்களை வீட்டுல விட்டுறேன். ரொம்ப நன்றிம்மா. நீ என்னை கரெக்டத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டி போகலனா என் நிலைமை என்ன இருக்குன்னு தெரியல. ரொம்ப நன்றிம்மா. ஐயோ அங்கிள், நன்றிலாம் ரொம்ப பெரிய வார்த்தை. அதெல்லாம் விடுங்க. நீங்க ஏன் இந்த வழியா தனியா போனீங்க? பக்கத்தில் தான் என் ஆஃபீஸ் இருக்குது. சும்மா தானே இருக்கோன்னு போனேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. நீ இன்டர்வியூக்கு போறியாமா? ஆமா அங்கிள், ஆனா இன்டர்வியூ நேரம் முடிஞ்சிருக்கும். பரவாயில்ல அங்கிள், நீங்க உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, உங்களை வீட்டுல விட்டுறேன். என்னை மன்னிச்சிருமா. என்னால் தானேம்மா உன்னால் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாமல் போச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். நீங்கள் உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், உங்களை வீட்டில் விட்டுட்டு நான் கிளம்புறேன். வாங்க. அப்பா அப்பா, என்னப்பா ஆச்சு? வாங்கப்பா, உட்காருங்கப்பா. அப்பா, என்னப்பா ஆச்சு? சார், வெயில் தாங்காமல் அங்கிள் கீழே விழுந்து தலையில் அடிபட்டுருச்சு. ஹாஸ்பிட்டல் இப்போ தான் போயிட்டு வந்தோம். டாக்டர் சீரியஸாக ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைங்க. இவங்க மலை வெங்கதான் தம்பி என்னை காப்பாற்றினாங்க. என்னை காப்பாற்றி போய் இவங்களால இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாமல் போச்சு. ஐயோ சாரிங்க, வேலை தேடிட்டு இருந்தீங்களா? ஆமாம் சார், ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ண கம்பெனியில் இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதை அட்டன் பண்ண முடியலன்னு கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதை விட ஒரு உயிரை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு உயிருக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வேறு எதுவும் பெருசில்லை சார். சரி சார், நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷங்க, நானும் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? உங்களுக்கு இன்டர்வியூ போயிருந்தால் அந்த கம்பெனியில் என்ன சம்பளம் கொடுத்துருப்பாங்களோ அதை விட 10% நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அங்கிள், எல்லாமே உங்களால தான். ஒன்னாலதாப்பா. நல்லது செய்கிறவங்களுக்கு கடவுள் இயற்கையும் நல்லது மட்டும்தான் செய்வாங்க.